சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எந்த ஜாபை பற்றினா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் அப்ளை பண்ணுற டேட் வந்து 28 ஜூன் 2024 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்த மாதம் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும் அப்படின்றத இவங்க அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்னென்ன குவாலிஃபிகேஷனுக்கு அவைலபிளாக இருக்குது, என்ன எலிஜிபிள் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு ஃபுல் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட இப்போது நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாப்போட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ காய்ஸ், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக எந்த பேஜ்க்கு வந்துடுவீங்க. நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்துருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் என்று அப்ளை பண்ணுற லிங்க்கையும் நான் கீழே கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இந்த மாதிரி பேஜுக்கு வந்துடுவீங்க. இதுதான் நமக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன், சரிங்களா? இது டேரெக்டாக எங்கேருந்து வந்திருக்குன்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்லேருந்து தான் உங்களுக்கு டேரெக்டாக ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு விட்டுருக்காங்க. இது எப்போ அப்ளிகேஷன் வெளியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேயே டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டேட் ஆஃப் சப்மிஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 30 மே தான் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிருக்கு. 28 ஜூன் 2024 அன்னைக்கு ஈவினிங், அதாவது நைட்டு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எக்ஸாம் எப்போ இருக்கும் அப்படின்றதையும் இவங்க அறிவிச்சிருக்காங்க பாருங்கள். குரூப் ஏ என்ற அடிப்படையில் தான் உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறாங்க. என்னென்ன கேட்டகிரிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டியூட்டி, கார்ட் டியூட்டி, கிரவுண்ட் ஆஃபீஸர், ஃப்ளையிங் ஆஃபீஸர், இதுக்கு தான் உங்களுக்கு ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 9ஆம் தேதி அடுத்த மாதம் ஆகஸ்ட் 9, ஆகஸ்ட் 10, ஆகஸ்ட் 11 இந்த 3 நாளும் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. இப்போது என்னென்ன ஜாபுக்கு உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஏஎஃப்சிஏடி, அதாவது ஏஎஃப்சிஏடி என்ட்ரிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபிளையிங்கை பொறுத்த வரைக்கும் மேலுக்காக 18 வேக்கன்சி, ஃபீமேலுக்காக 11 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் டியூட்டி டெக்னிக்கலுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலுக்காக 88 வேக்கன்சி, ஏஇ ஃபீமேலுக்காக 23 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஏஇ 36 வேக்கன்சி, ஏஇஎம் 9 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் டியூட்டி நான் டெக்னிக்கல் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெப்பனோட டியூட்டி பார்க்குறதுக்காக மென்னுக்கு டபிள்யூஎஸில் 14 வேக்கன்சியும், அட்மினில் 43 வேக்கன்சியும், எல்ஜிஎஸில் 13 வேக்கன்சியும், ஐடியில் 10 வேக்கன்சியும், எஜுகேஷனில் 7 வேக்கன்சி, மெட்டில் 8 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா பிரான்ச்சில் 3 வேக்கன்சியும், அட்மிஷனில் 11 வேக்கன்சியும், எல்ஜிஎஸில் 4 வேக்கன்சியும், அக்கௌண்ட்ஸில் 2 வேக்கன்சியும், எஜுகேஷனில் 2 வேக்கன்சியும், மெட்டில் 2 வேக்கன்சியும் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் ஸ்பெஷல் கோட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா என்சிசி ஸ்பெஷல் என்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளையிங் இதுக்காக உங்களுக்கு 10% சீட்ஸ் வேக்கன்சி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிசிக்காக. அப்படி அதுவும் இல்லாமல் 10% ஏஎஃப்சிஏடியில் இப்போ பார்த்துருந்தீங்கன்னா அந்த ஜாபில் வந்து எஸ்எஸ்சியில் உங்களுக்கு இருக்கும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேரும் அட்டன் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஃப்ளையிங் பிரான்ச் தான் இவங்க சொன்ன மாதிரி கிரவுண்ட் டியூட்டி டெக்னிக்கல் நான் டெக்னிக்கல் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்சி ஆஃபீஸர் அடிப்படையில் தான் உங்களுக்கு எடுக்க போகிறாங்க. இதுக்கு வந்து டியூரேஷன் 10 இயர் வரைக்கும் இருக்கும். மற்ற இது பார்த்திங்கன்னா 4 இயர் வரைக்கும் தான். எலிஜிபிள் கேட்டகரி யாராவது எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்தியன் சிட்டிசனாக இருந்தால் மட்டும் போதும், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏஎஃப்சிஏடிக்கும் என்சிசிக்கும் பார்த்தீங்கன்னா 20 வயசுலேருந்து 24 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் டியூட்டி டெக்னிக்கல் நான் டெக்னிக்கல் பிரான்ச்சுக்கு பொறுத்த வரைக்கும் 20 வயசுலேருந்து 26 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். கிரவுண்ட் டியூட்டி அதே மாதிரி தான். இதுக்கான சில இன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அதை படித்து பார்த்துக்கோங்க. எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th +2 நீங்கள் முடிச்சிருந்தாலே நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ்லையும் ஃபிசிக்ஸ்லையும் நீங்கள் 50% மார்க் எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லையா நீங்கள் பிஇ படிச்சிருந்தாலும் சரி, பிடெக் படிச்சிருந்தாலும் சரி, அப்புறம் கேண்டிடேட்ஸில் வந்து செலெக்ஷன் அந்த டிகிரியில் படிச்சிருந்தாலும் சரி அப்படின்றது இவங்க சொல்லியிருக்காங்க. கிரவுண்ட் டியூட்டி டெக்னிக்கல் பிரான்ச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10th அண்ட் +2வில் நீங்கள் ஃபிசிக்ஸ் மேத்தமேட்டிக்ஸில் நீங்கள் வந்து 50% நீங்கள் மார்க் இருந்தால் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம்.
அப்படி இல்லைன்னா செலெக்ஷன் இதில் வந்து நீங்கள் ஏதாவது டிகிரி படிச்சிருந்தா, அதாவது கிராஜுவேட் மெம்பர்ஷிப்பில் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. இவங்க சொன்ன மாதிரியே காமன் இன்ஜினியரிங் இந்த மாதிரி தான் உங்களுக்கு டிபார்ட்மெண்ட்டில் ஆஃபீஸர் லெவலில் வேலை இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டியூட்டி நான் டெக்னிக்கல் பிரான்ச்சஸில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் ஷுட் ஹேவ் வந்து பார்த்தீங்கன்னா 50% மார்க் இருக்கணும். அதுவும் மேக்ஸ் ஃபிசிக்ஸில் 10th + 2ல் இருக்கணும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லையா கார்டன் அதாவது டிகிரி கார்டிசனில் நீங்கள் படிச்சிருந்தா ஓகே. அப்படி இல்லைன்னா பிஇ பிடெக்கு இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருந்தா பிஇ பிடெக்கில் வந்து 60% மார்க் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது அட்மினிஸ்ட்ரேஷன் லாஜிஸ்டேட் இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 10th + 2 நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் போதும். அப்படி இல்லையா நீங்கள் கிராஜுவேட் டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தா மினிமம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 3 இயராவது நீங்கள் கோர்ஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. அக்கௌண்ட் பிரான்ச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 10th + 2 நீங்கள் படிச்சிருந்தாலும் ஓகே. அப்படி இல்லைன்னா கார்டிசனில் எனி அதர் ஃபாலோவிங் பார்த்தீங்கன்னா 60% உங்களுக்கு மார்க் இருக்கணும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லையா பிகாமில் ஏதாவது ஒரு டிகிரியில் 3 வருஷம் நீங்கள் முடிச்சிருந்தா ஓகே. அப்படி இல்லையா பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸில் நீங்கள் ஏதாவது முடிச்சிருந்தா ஓகே. அப்படியும் இல்லைன்னா பேச்சுலர் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் அது முடிச்சிருந்தா ஓகே. அப்படி இல்லைன்னா குவாலிஃபிகேஷன் வந்து சிஏ சிஎம்ஏ சிஎஸ் சிஎஃப்ஏ இது படிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எஜுகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th படிச்சிருந்தாலே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து இந்த சப்ஜெக்டில் தான் மார்க் இருக்கணும் இல்லை, டோட்டலாக வந்து 50% மார்க் இருந்தால் போதும். மோட்டாலஜி இதில் வந்து பார்த்திங்கன்னா 10th + 2 அண்டு பிஎஸ்சி பிஎஸ்சியில் வந்து ஃபிசிக்ஸு மேத்தமெட்டிக்ஸ் படிச்சிருந்தா நீங்கள் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் சில இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஸ்டேஜ் 2 ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 3 அதாவது சில நோட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதையும் படித்து பார்த்துக்கோங்க. யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்னென்ன சர்டிஃபிகேட் வைக்கணும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எப்படி லாகின் பண்ணணும், லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களால் இதை வந்து எடிட் பண்ண முடியாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணணுன்னாக்கா இவங்க வந்து கேரியர் வெப்சைட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஏர்ஃபோர்ஸ் அதாவது CDACIN.in அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதில் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லையா AFCAT.CDAC இதில் நீங்கள் ஆதார் கார்டை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க பாருங்கள். கேண்டிடேட்ஸ் லாகின்றதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது வரும். அதில் வந்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு நியூ யூசர் ஐடி கிரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக உள்ளே போனீங்கன்னா ஃப்ரெஷர் லாகினில் நீங்கள் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன செலக்ட் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா AFCAT நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ண அந்த பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு டேரெக்டாக நீங்கள் உள்ளே போகலாம். அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் சேவ் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நேம் கேட்டிருக்காங்க, ஃபாதர் நேம் எல்லா நேமும் கேட்டிருக்காங்க, அதெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில் இருக்கும், சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. கோர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் அது கொடுத்துருக்காங்க, அதையும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் டீட்டெயில், அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் என்னென்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து சிக்னேச்சரை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இது வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாம் செலெக்ஷன் அதாவது நீங்கள் நியரஸ்ட்டாக உங்களுக்கு எக்ஸாம் எங்கே எழுதுறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கோ அங்கே வந்து எக்ஸாம் ஹாலை வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மேக் பேமெண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. மேக் பேமெண்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோடைய ஸ்லிப் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணுறப்பாங்க 24 ஜூலை 4 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்மிட் கார்டு வந்து டவுன்லோட் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்டு அந்த மாதிரி இருந்தால் இவங்க கொடுத்துருக்கிற கான்டாக்ட் நம்பரை வந்து நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம், சரிங்களா. உங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ₹550 ப்ளஸ் GSTோட நான் ரீஃபண்டபுள்னு சொல்லியிருக்காங்க. NCC வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மேபி பேடு த்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாகின் பண்ணுறதுலேருந்து உங்களுக்கு பே பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு ஃபுல்லாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க. அதுபடி நீங்கள் இது பண்ணிக்கோங்க, சரிங்களா. NCC கவர்மெண்ட் எம்ப்ளாயிக்கு உங்களுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துக்கோங்க. NCC ஸ்பெஷல் டேட்டா இவங்களையும் கொடுத்துருக்காங்க. AFTக்காக பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் அதாவது ஆன்லைன் எக்ஸாமினேஷன் உங்களுக்கு எப்போ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 9 ஆகஸ்ட்டு 10 ஆகஸ்ட்டு 11 ஆகஸ்ட்டு இந்த 3 நாளும் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும் அப்படின்றது எக்ஸாம் டேட்டும் இப்போவே அறிவிச்சிட்டாங்க.
அதனால் எக்ஸாமுக்கெல்லாம் படிக்க பாருங்கள். எக்ஸாம் ஷெட்யூல்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது ஒரு நாளைக்கு வந்து 2 ஷிஃப்ட் இருக்கும். இந்த மாதிரி டேபிள் தான் இருக்கும். வெரிஃபிகேஷன், அட்மிட் கார்டு, ஐடி ப்ரூஃப், பயோமெட்ரிக்கு, ஃபோட்டோகிராஃபி, அதாவது கப்ரேட்டிங், இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரீடிங், உங்களுக்கு ரீடிங்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டக்டு, ஏஎஃப்சிஏடி இதுவும் இருக்கும். எத்தனை மணி நேரத்துலேருந்து எத்தனை மணி நேரம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஷிஃப்ட்லையும் சரி செகண்ட் ஷிஃப்ட்லையும் சரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஆஃப்டர் வந்து உங்களுக்கு அங்கேயே அலௌன்ஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்ஜெக்ட் ஆஃப் டூரேஷனும் இவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏஎஃப்டி இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கொஷின் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ்ஸு, வர்பு அதாவது வர்பல் அபிலிட்டி, இங்கிலீஷ், நம்பரிக்கல் அபிலிட்டி, அப்புறம் ரீசனிங் அண்டு மிலிட்ரி ஆப்டிடியூட் டெஸ்ட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு டோட்டலாக டியூரேஷன் வந்து 2 நிமிஷம், அதாவது 2 ஹவர் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 100 கொஷின் இருக்கும். மேக்ஸிமம் 300 மார்க்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் எக்ஸாமினேஷன் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஜெக்டிவ் டைப்பில் வந்து உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். அதாவது 10th 8th 10th இந்த பேஸில் தான் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இவங்க கேட்டிருக்காங்க இல்லைங்களா, இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு ஃபோட்டோ வந்து நீங்கள் எக்ஸாமுக்கு எழுதுறதுக்கு போகும்போது உங்களுடைய ஐடி ப்ரூஃப் எல்லாம் நீங்கள் மறக்காமல் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.